திமுக கூட்டணியை அவர்களே முடித்து விடுவார்கள் என்று பாமக தலைவர் அன்புமணி கூறியிருக்கிறார். துரோகத்தின் மூலம் காங்கிரஸை தோற்கடிப்பதே திமுக தான் என்றும் அன்புமணி விமர்சித்திருக்கிறார். திமுக காங்கிரஸ் இடையே காங்கிரஸ் நிர்வாகிகளினுடைய பேச்சின் காரணமாக சிறிது கசப்பு இருப்பது போல தோற்றம் ஏற்படுகிறது. இந்நிலையில் காங்கிரஸை தோற்கடிப்பதே திமுக தான் என்று அன்புமணி விமர்சனம் செய்திருக்கிறார். திமுக கூட்டணியை அவர்களே முடித்து விடுவார்கள் என்றும் அன்புமணி கூறியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி சுமூகமாக உள்ளது என்கின்ற கருத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். அவங்க கூட்டணிக்குள்ளே அவங்க முடிச்சுக்குவாங்க. காங்கிரஸ் குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸை தோக்கடிக்கவே திமுக தான். பார்த்துட்டு தான் இருங்க, பாருங்க. நிறைய சிக்கல்கள் இருக்கு. நம்ம கூட்டணி சுமூகமா நல்லா போயிட்டு இருக்கு, வேகமா போயிட்டு இருக்கு, எல்லாம் இருக்கு. இந்த தேர்தல் அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான போட்டி. இந்த தேர்தல் இதுதான் யதார்த்தம், இதுதான் நிலவரம். அதனால மற்ற எதெல்லாம் நீங்க மைண்டெல்லாம் இது பண்ணாதீங்க, டைவர்ட் ஆக வேண்டாம். இந்த தேர்தலில் அதிமுக திமுக இடையேதான் போட்டி, மற்றவர்களை பொருட்படுத்த வேண்டாம் என்றும் அன்புமணி கூறியுள்ளார். திமுக கூட்டணியை அவர்களே முடித்து விடுவார்கள் என்றும் பாமக தலைவர் அன்புமணி பேசியிருக்கிறார். துரோகத்தின் மூலம் காங்கிரஸை தோற்கடிப்பதை திமுக தான் என்றும் அன்புமணி விமர்சனம் செய்திருக்கிறார். அவங்க கூட்டணிக்குள்ளே அவங்க முடிச்சுக்குவாங்க. காங்கிரஸ் குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸை தோக்கடிக்கவே திமுக தான். பார்த்துட்டு தான் இருங்க, பாருங்க. நிறைய சிக்கல்கள் இருக்கு. நம்ம கூட்டணி சுமூகமா நல்லா போயிட்டு இருக்கு, வேகமா போயிட்டு இருக்கு, எல்லாம் இருக்கு. இந்த தேர்தல் அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான போட்டி. இந்த தேர்தல் இதுதான் யதார்த்தம், இதுதான் நிலவரம். அதனால மற்ற எதெல்லாம் நீங்க மைண்டெல்லாம் இது பண்ணாதீங்க, டைவர்ட் ஆக வேண்டாம். திமுக கூட்டணியை அவர்களே முடித்து விடுவார்கள் என்று பாமக தலைவர் அன்புமணி பேசியிருக்கிறார். காங்கிரஸை தோற்கடிப்பதை திமுக தான் என்றும் கூறியிருக்கிறார். துரோகத்தின் மூலம் காங்கிரஸை திமுக தோற்கடிக்க இருப்பதாகவும், தேசிய ஜனநாயக கூட்டணி சுமூகமாக உள்ளது என்றும் வேகமாக செயல்படுகிறது என்றும் அன்புமணி கூறியிருக்கிறார். இந்த தேர்தலில் அதிமுக மற்றும் திமுக இடையேதான் போட்டி, மற்றவர்களை பொருட்படுத்த வேண்டாம் என்றும் பாமக தலைவர் அன்புமணி பேசியிருக்கிறார்.